வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புட்டு நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். பட் அரிசி மாவு புட்டில் ஸ்வீட் புட்டு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நார்மலாக கடையில் கிடைக்கிற அரிசி மாவு தான். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். மாவில் எல்லா இடத்துலையும் ஈரப்பதம் இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி வரணும். இந்த பக்குவத்தில் இருக்கணும். ஏதாச்சும் கட்டிலாம் இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அவிக்க வேண்டியதான். இப்போது இட்லி குக்கர்லேயே இந்த மாதிரி ஸ்டீமர் ஸ்டாண்டோட வருது. இப்போது அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே இந்த ஸ்டீமர் ஸ்டாண்டில் ஒரு நல்ல க்ளீன் ஒயிட் கிளாத் போட்டிருக்கேன். பாருங்கள், அடியில் இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆவி வந்ததும் இப்போ நம்ம இந்த மாவை இதில் கொட்டிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அவிக்கலாம். கரெக்டாக ஒரு 7 to 10 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேலே நீங்கள் அவிச்சிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன உருண்டையாக வரணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக நான் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை வேணான்னா வெல்லம் துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சுவை இன்னும் கூட்டுறதுக்காக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்புலாம் வாயில் கடிப்படும் போது செமையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்காத ஒரு சூப்பர் ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக் நம்ம ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டி கூட. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.